வணக்கம். தினத்தந்தியில் தேவதையில் இன்றைக்கி இந்த கொதுக்கெழுத்து போட்டி ஒன்று இருக்குது. இதை நம்ம சால்வ் பண்ணி பார்க்கலாம். இன்னும் சால்வ் பண்ணலை. இதுக்கு ஆல்ரெடி ப்ரைஸஸ் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க. இன்றைக்கி தேதி பார்த்திங்கன்னா 22/2/2026. இந்த கொஸ்டினை 1 by 1 நம்ம பார்த்து சால்வ் பண்ணலாம். இடமிருந்து வளம். இதன் தூய பெயர் திருமறைக்காடு. திருமறைக்காடு அப்படிங்கிறது நம்ம நாகப்பட்டினம் மாவட்டத்தில் இருக்குது. வேதாரண்யம். ரெண்டு மேலேந்த கீழக்கு ட்ரா முதல் இடத்துக்கு. ஒரு வகை கோலம். 4 எழுத்து. 4 எழுத்துன்னு முதல்ல ஹிண்ட் கொடுத்துட்டாங்க. ரங்கோலி. சரிங்களா? அடுத்து 5 இடமிருந்து வளத்துக்கு முதல் இடத்துக்கு கோ. வெயில் காலம். கோடை காலம். ரெண்டாவது எழுத்து ல கிடச்சிருக்கு. சண்டை. சண்டையை கலகம் மூட்டுறாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. சண்டை மூட்டி விட்றாங்க. ஹிண்ட் கிடச்சிருக்கு. பழம். பழம்ங்கிறத கனின்னு சொல்லலாம். மூணு உடை. டைங்க எடுத்து ஹிண்ட் கிடச்சிருக்கு. ஆடை. சரிங்களா? அடுத்து முருகனின் அறுபடை வீட்டில் ஒன்று. எத்தனை? 5 எழுத்து. 5 எழுத்துன்னா திருத்தணியும் சொல்லலாம். சரிங்களா? 9 கீழே அந்த மேலே என்ன இருக்கா? எதுவுமே இல்லை. 7. அடுத்த கேள்வியை முதல்ல பார்த்துவோம். மகன். 9 5 எழுத்து இருக்கு. வலமிருந்து இடம். புதல்வன். புதல்வன் எழுதணும்னா இங்கே ஹிண்ட்டு தப்பாக வருது. என்னென்னா 11 கீழே இருந்த உள்ளதுக்கு பாய்க்கு பேர பெற்ற ஊர். பாய்க்கு பத்தமடை பாய் தான் ஃபேமஸ்ஸு. ஸோ பத்தமடை பாய் தான் ஃபேமஸ்ஸு. ஸோ அப்போ புத்திரன் தான் சொல்ல முடியும். முதல்வன் அப்படிங்கிறத புத்திரன். பூ இத்தி ட்ர இன். சரிங்களா? அடுத்து கடையேழு வள்ளல்களில் ஒருவர். கடையேழு வள்ளல்களில் ஒருவர் யாருன்னா பாரி. மேலே உள்ள கொஸ்டின் எல்லாம் சால்வ் பண்ணி வந்துட்டு இருக்கோமா? காதில் அணியும் ஆபரணம். 6. காலை ஆரம்பிச்சு நீல முடிஞ்சிருக்கு. காதணி. கம்மல்னு சொல்ல முடியாது. கடைசி பாரதத்தின் பெருங்காவியம். பா 3ஆவது எழுத்து இருக்குது. மேலே லாஸ்ட் எழுத்து இம் இருக்கு. மகாபாரதம். இதுதான் இன்றைக்கி சால்வ் பண்ணியிருக்கோம். தேங்க்யூ.